இன்னொரு விதத்துல சொல்ல போனால், தேவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பிரதான இடத்தை வேற ஏதோ ஒன்றுக்கு நீங்க கொடுக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே நடுநாயகனாக தேவன் இருப்பார் என்றால் நன்மையும் கிருபையும் தானாகவே உங்களை வந்து சேர்ந்து விடுமே தவிர 24/7 நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் தேவனை நினைத்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்து கொள்ளுவது தேவனை நேசிப்பது. பொருளாதாரத்தில் நீங்கள் செழிப்படைய வேண்டும். வேற எதில் செழிப்படைய வேண்டும்? ஆரோக்கியத்தில் செழிப்படைய வேண்டும். ரைட்? சமாதானத்தில் செழிப்படைய வேண்டும். அந்த செழிப்பை உழைப்பில்லாமல் பெற்றுக்கொள்ளுவதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அவரை நேசிப்பதே என்னுடைய வாழ்க்கையில பிரதான நோக்கம் என்பது அல்ல, அவரை நேசிக்க மட்டுமே நான் உயிர் வாழுகிறேன்ப்பா. சத்தியத்தை சரியாக அறிந்து சக்சஸ்ஃபுல்லாக வாழ துவங்கி இருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று இந்த செய்தியின் துவக்கத்திலேயே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 126வது அவருடைய அனந்த ஞானம், உழைப்பு இல்லாத பிழைப்பு, உழைப்பில்லா செழிப்பு. எஸ், பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற வழிகளே லகுவானவைகள், இன்பமயமானவைகள். அதிக கடின உழைப்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் பல சான்றுகள் உள்ளன. ஸோ இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? உழைப்பில்லா செழிப்பு. இன்னைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். ஏன் இன்னைக்கு அதிகமாக கடினமாக உழைத்தும் ஓட்டை பையிலே போடுகிறது போல அநேக நல்ல கிறிஸ்தவர்களும் கர்த்தருடைய அபண்டன்ஸ், கர்த்தருடைய செழிப்பை அவர்கள் அனுபவிக்காமல் இருக்கிறார்கள் என்றால் பிரதான காரணம் என்ன தெரியுமா? 10 1 11 நீங்க தேவனை வைத்திருக்கிறீர்கள். இன்னொரு விதத்துல சொல்ல போனால், தேவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பிரதான இடத்தை வேற ஏதோ ஒன்றுக்கு நீங்க கொடுக்கிறீங்க. எதுலெல்லாம் விசுவாசிகள் தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறாள் தெரியுமா? கடினமாக உழைப்பது, எப்பொழுதும் சம்பாத்தியத்தை குறித்தே சிந்திப்பது. அது 8 மணி நேரம் அல்ல, 12 மணி நேரம் ஆனாலும் சரி, எனக்கு சம்பாதிப்பது தான் முக்கியமான வேலை என்று நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதிக கடினமாக உழைக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இன்னும் சிலர் எப்படியாவது என் பிள்ளைய என்ன செஞ்சிடணும், IAS ஆக்கிடணும், டாக்டர் ஆக்கிடணும், அதிலே நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கிறீங்க. இன்னும் நான் எப்படியாவது ஒரு பெரிய வீடு வாங்கிடணும், இல்லை தோப்பு வாங்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மனம் திரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நடுநாயகனாக தேவன் இருப்பார் என்றால் நன்மையும் கிருபையும் தானாகவே உங்களை வந்து சேர்ந்து விடுமே தவிர 24/7 நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அநேகர் பாருங்க, தேவனை ஏதோ ஒரு ஓரத்தில் வச்சிருப்பாங்க. காலையில் ஒரு 1/2 மணி நேரம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம். இப்படி நீங்கள் தேவனை வைத்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்கள் மிக கடினமாக உழைத்தும் கர்த்தருடைய அந்த மேலான ஆசீர்வாதங்களை நீங்கள் சேர்த்து வைக்காமல் இருக்கிறீர்கள். இன்றைக்கு மனம் திரும்புகிற நாள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ரைட்? ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட். பாருங்க, நான் ஒரு 35 ஆண்டு கால விசுவாசியாக இருந்தாலும் முதல் 25 ஆண்டுகள் தேவன் என்னுடைய வாழ்வின் மத்தியிலே வரவில்லை. அதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. அவரோடு ஒரு சிறந்த உறவிலே இல்லை. வாழ்நாள் எல்லாம் கடினமாக உழைத்து கடன் பிரச்சனை தான் பெருகிறதே ஒழிய ஆசீர்வாதம் பெருகவில்லை. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய
நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாக போகிறது. நீங்கள் இப்படி இருக்கிறது போல இப்போ உழைக்கிறீங்களே, இப்பொழுது பாரத்தை சுமக்கிறீர்களே, எல்லா பாரத்தில இருந்தும் எல்லா ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் வெளியே வந்து விடுகிறீர்கள். கர்த்தருடைய டிசைன் எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தர் எப்படி அந்த வயரிங் பண்ணி வச்சிருக்கிறார்னா, நீங்கள் தேவனுக்கு முதலாவது இடம் கொடுக்கும் பொழுது, அல்லது தேவனை அதிகமாக எப்பொழுதும் உங்களுடைய சிந்தையிலே வைத்திருக்கும் பொழுது, உங்களுடைய காரியங்கள் எல்லாமே தானாகவே அந்த ஆசீர்வாதங்களை இழுத்து கொண்டு வந்து விடுகிறது. இல்லையா? உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் இழுத்து கொண்டு வருவது எது என்று சொல்லி ஒரு வசனம் வாசிக்கட்டுமா? அங்கே the book of Matthew chapter 6 verse 33 I shall read for you. மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் தெரியுமா? எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம், இல்லையா? எப்படி நம்முடைய பொருளாதார தேவைகளை சந்திப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் தவறாது இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு இந்த நாள்ல முதலிடம் கொடுங்கள். அது எப்படி என்று சொல்லி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவனுடைய ஆவியானவர் தந்திருவாராக. பாருங்க, நான் இப்படி சொல்லுகிறேன், உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது பாருங்க. அவரை நேசிக்க மாத்திரமே நான் வாழுகிறேன். I live just to love him. என்னுடைய வாழ்க்கையில ஆரம்பமும் முதலும் என்னதாங்க? அவரை நேசிப்பது, அவர் மேல அன்பு கூறுவது, அவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப்ல பலப்படுவது. இதற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கிறீர்களா? அது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட டாப்ல இருக்கணும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும். இவைகள் எல்லாம் நம்மை அழைத்த நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய டிசைன் அண்ட் டிசைர். இதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் விசுவாசி ஆன பிறகும் நீங்கள் வேதத்தை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறதுனால, எதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய ஆவி மனிதனிலே தேவன் உங்களை எந்த அளவு தகுதிப்படுத்தி விட்டார் என்கிற நாலேஜ் இல்லாததினாலே நீங்கள் தேவனை நெருங்குவதற்கு பயப்படுகிறீர்கள். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், கேளுங்களேன். தாவீதை போல நீங்க ஒரு பாவம் செய்துறீங்க, அல்லது ராகாவை போல ஒன்று செய்துறீங்க. நீங்கள் தேவனை சரியாக அறிந்திருப்பீர்கள் என்றால் எதை அறிந்து கொள்ளுவது? தேவன் என் மீது வைத்திருக்கிற நிபந்தனை இல்லாத அன்பு, ரைட்? நிகரே இல்லாத அந்த ரிலேஷன்ஷிப்பு, இவளை குறித்து அறிகிற அறிவிலை நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பாசம், உங்களுடைய நேசம் அவர் மேல பெருகிறோம். இளைய குமாரனை போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு என்ன பிரச்சனை? எப்படி எங்க அப்பாவால என்ன நேசிக்க முடியும், ரைட்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன்னை ரட்சித்த தேவன் உன் நினைவாகவே இருக்கிறார். உன்னை ரட்சித்த தேவன் அவர் உன்மீது அன்பாகவே இருக்கிறார். உன்னை ரட்சித்த தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களே உன்னுடைய அறியாமை மாத்திரம்தான் தடை செய்யுமே தவிர உன்னுடைய பாவங்கள் தடை செய்யாது. நான் திரும்பவும் அதை விளக்குகிறேன் பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அழைத்த தேவனுடைய அன்பு உங்க மேல மாறவே மாறாது. உங்களுடைய கீழ்ப்படிதலிலே அநேக குறைகள் இருக்கும் பொழுதும் அவர் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல வைத்திருக்கிறாரோ அதை எடுத்து விட மாட்டார், ரைட்? உங்களை கரம் பிடித்து நடத்துகிற காரியத்திலே அவர் உங்களோடு கூடவே இருப்பார். நீங்க செய்ய வேண்டியது என்னது? முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, ஹோல் ஹார்ட்டடா என்ன செய்யணும்? அவர் மேல அன்பு கூறணும். அது ரொம்ப ஈஸி பாருங்க, ரைட்? இப்போ உங்களுக்கு ஜெபிப்பது எப்படி என்று தெரியும். பல விதத்துல நீங்க முயற்சி பண்றீங்க, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வழியில பண்றீங்க. அவர் மேல அன்பு கூறுவது ரொம்ப எளிதுங்க.
அந்த அன்பு கூறுதல் இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? எப்பொழுதுமே அவரோடு ஒரு கான்வர்சேஷன்ல இருப்பீங்க. சாப்பிடும்போது மாத்திரமல்ல, சாப்பிட துவங்கும் போது மாத்திரமல்ல, ரைட்? ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் தேவனை நினைத்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்து கொள்ளுவது தேவனை நேசிப்பது. டாடி ஐ லவ் யூ என்று சொல்லுவது தேவன் மீது அன்பு வைத்திருப்பது, அவர் நினைவாகவே இருப்பது, ரைட்? ஒரு நல்ல காரியம் நடக்கு. என்ன நல்ல காரியம் நடக்கு? நீ ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்றீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வாய்ப்பையும் வசதியும் தந்ததற்காக உங்களுக்கு நன்றிப்பா. இல்ல, நீங்க வாகனம் ஓட்டி செல்லுகிறீங்க. உங்க ஆபீஸுக்கு போற வழியில 10 சிக்னல் இருக்கு. சிக்னல்ல ரெட் சிக்னல் இல்லாம கிரீன் சிக்னல் விழுந்தால் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஞாபகம் வருகிறதா? பத்திரமாக வீட்டுக்கு வருகிறீர்கள். தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு குடும்பத்தோடு நீங்கள் கலந்து விடுகிறீர்களா, அல்லது அவரை மறந்து விடுகிறீர்களா? ரொம்ப ஈஸிங்க. முழு மனதோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறவர்கள் அவரை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். காலையில எழுந்ததிலிருந்து படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் அவரையே நினைத்து கொண்டிருங்கள். அவரோடு பேசிக்கொண்டே இருங்க. நன்றியுள்ள இருதயத்தோடு இருங்க. எங்க குடும்பத்துல எவ்வளவோ நல்லவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் ரட்சிக்காத தேவன், அவருடைய அன்பு என்னை ரட்சித்ததை இந்த ஒன்றிற்காக நீங்கள் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாமே. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதே, அதற்காக வாழ்நாள் முழுவதும் நீங்க நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாமே, ரைட்? ஹல்லேலூயா. கொரோனாவுக்கு நம்மை தப்புவித்தாரே, வாழ்நாள் முழுவதும் நாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாமே. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். அப்போ நான் திரும்ப அந்த வார்த்தை சொல்லுகிறேன். நான் எதுக்குப்பா உயிர் வாழுகிறேன் என்றால் அவரை நேசிக்க மட்டுமே நான் உயிர் வாழுகிறேன். பாருங்க, உங்களையும் என்னையும் அல்லது ஆதாம் ஏவாளை கூட தேவன் சிருஷ்டித்திருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர்களுக்குள்ளே முழுமை பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஒரு வாஞ்சை தன்னை போல ஒரு சிருஷ்டியை உண்டாக்கி அவர்களோடு ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக, உறவு கொள்ளத்தக்கதாக, நடனம் ஆடத்தக்கதாக, ரைட்? இதற்காகவே உங்களை கரம் பிடித்திருக்கிறார். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, அப்போ அந்த தேவனோடு நீங்கள் ஒத்துழையுங்கள். பாருங்கள், நம்ம ஆட்டு இடையன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றான். ஏன் தெரியுமா? எப்பொழுதும் தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இருந்தான். பாருங்க, ரைட்? அது என்ன செஞ்சது? தேவன் அவனுக்காக செயல்பட வழிகளை திறந்தது. சங்கீதங்கள் புஸ்தகத்துல பாருங்க, வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுதும் அவன் தேவனோடு நல்ல உறவுல இருந்தான். பாட்டு பாடுனான், கிண்ணற வாசித்தான். பாருங்க, தேவன் என்ன சொல்லிட்டாரு? என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லிவிட்டார். சோ அவனுக்கு கதவுகள் தானாகவே திறந்து கொண்டு இருக்கின்றன. இவன் எதிர்பார்த்தானா? தேசத்திற்கு ராஜாவாக வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் மேல் தானாகவே வந்து இறங்கியது. ரைட்? எப்பொழுதும் கர்த்தரை தெய்வமாக கொண்டு எனக்கு முன்பதாக வைத்திருக்கப்பா, என் தேவனை நான் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், எனவே எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது என்பதெல்லாம் அந்த தேவனோடு உள்ள ரிலேஷன்ஷிப்ல நன்றாக உறுதியாக இருந்தால், நீங்க அதுல வாசித்தீங்கன்னா என்ன இருக்குன்னு சொன்னா, யூதர்கள் இந்த தாவீத எல்லாரும் அவனை பிடித்து கொண்டு சிங்காசனத்துல உட்கார வைக்கிறதற்கு எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்ததா? ஆசீர்வாதம் தானே? ஹல்லேலூயா. இதே போல ஒவ்வொரு ஏரியாவிலும், உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ப்ரொமோஷன்லையும், ஒவ்வொரு பினான்ஸ்லையும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அவர் தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்க ஆசையா இருக்கிறார். செழிப்பு என்று சொன்ன உடனே பணத்திலே மாத்திரமல்ல, ஐஸ்வர்யமும் ஒரு செழிப்பு தான். பொருளாதாரத்தில் நீங்கள் செழிப்படைய வேண்டும். வேற எதில் செழிப்படைய வேண்டும்? ஆரோக்கியத்தில் செழிப்படைய வேண்டும்.
ரைட்? சமாதானத்தில் செழிப்படைய வேண்டும். அந்த செழிப்பை உழைப்பில்லாமல் பெற்றுக்கொள்ளுவதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அவரை நேசிப்பதே என்னுடைய வாழ்க்கையில பிரதான நோக்கம் என்பது அல்ல, அவரை நேசிக்க மட்டுமே நான் உயிர் வாழுகிறேன்பா. அந்த மேலான நிலைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். அது ஒரு இன்பமயமான வாழ்க்கை, ஒரு குதூகலமான வாழ்க்கை, தன்னம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா! நீங்கள் அவர் மேல அன்பு கூறும் பொழுது என்ன நடக்குது? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. பயம் எதற்கு அடையாளம்? அவிசுவாசத்திற்கு அடையாளம். அப்போ நீங்க தேவனிடத்தில் அன்பு கூற நீங்கள் விசுவாசத்தில் பெருகுவீர்கள். பயம் தானாகவே மறைந்து விடுகிறது, சந்தேகம் மறைந்து விடுகிறது, அவிசுவாசம் அகன்று விடுகிறது. உங்களுக்கு தேவை என்று ஒன்று ஏற்படுவதற்கு முன்பதாகவே அந்த தேவைகளை பரலோகம் சந்தித்து விடுகிறது. ஹல்லேலூயா! ஓ, thank you Lord for your goodness. பாருங்க, நான் என்னுடைய சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்றைக்கு தேவனை என்னுடைய வாழ்க்கையிலே மையத்திலே கொண்டு வந்தேனோ, அல்லது இப்படி சொல்லுகிறேன், என்றைக்கு நான் அவரை நேசிப்பதற்காகவே உயிர் வாழுகிறேன் என்கிற வெளிச்சம் என்னுடைய இருதயத்தில் வந்ததோ, நான் இரவும் பகலும் அவரையே தியானித்து கொண்டு இருக்கிறேன். அவருடைய வார்த்தையை தியானிக்கிறேன், அல்லது அவருடைய கிருபையை தியானிக்கிறேன், அவருடைய கிருபையை போதிக்கிற செய்திகளை கேட்கிறேன், இந்த புஸ்தகங்களை எல்லாம் வாசிக்கிறேன். அப்போ அவர் என் வாழ்க்கையில நடுநாயகனாக வந்து விட்டபடினாலே தேவை என்று எதுவுமே எழும்புறதே இல்லைங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு ப்ரோக்ராம், ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்துகிறோம், ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். முன்பெல்லாம் அந்த சத்தியத்தை அறியாத வரைக்கும் மாம்ச பலத்தையே நம்புறோம். என்ன செய்வோம்? எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுங்க, 3 நாள் உபவாசம் பண்ணுங்க, நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. நான் பீகாருக்கு போறேன் ஊழியம் செய்யறதுக்கு, அதற்கென்று விசேஷித்த ஜெபங்களை ஏறெடுப்பதில்லை. ரைட்? எந்த காரியத்தை செய்தாலும் சில நாட்கள் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு பாருங்களேன். நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட அநேக வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும். ரைட்? ஒரு பேங்குக்கு போனோம், ஆஃபீஸுக்கு போனோம், பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஜவுளி கடைக்கு போனோம், இல்லை ட்ரெஸ்ஸு வாங்க போனோம், பர்த்டேக்கு, இப்படி பல வேலைகள் இருக்கலாம். நீங்கள் தேவனை நேசிக்க பழகுவீர்கள் என்றால் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஏன் தெரியுமா? ஒன்று தெரியும், எவ்ரிதிங் வில் ஃபால் இன் லைன். எல்லாமே நேர்த்தியாக நடைபெறும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துவிடும். எந்த பாரமும் இருக்காது. ஏன்? உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் எல்லாத்தையும் நீங்க போகிற வழியில திறந்து வைத்துட்டே இருப்பாங்க. கதவு திறந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு இடத்துல நீங்க ஸ்டக்கப் ஆகாத வாழ்க்கையை குறித்து தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத் தருகிறார். எனக்கு பிரியமான தேவர்களே, இந்த தேவனை நேசிக்க மாத்திரம் நீங்க உயிர் வாழுவீர்கள் என்றால் உலகத்தை நீங்கள் பார்க்கிற பார்வையே மாறிவிடுகிறது. வேர்ல்டு பெர்ஸ்பெக்டிவ், அந்த பார்வையே மாறிடும். எல்லாருக்கும் பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும். ரைட்? உதாரணத்துக்கு பாருங்களேன், அங்க கலிபோர்னியாவில் எங்க டாட்டர்ஸ் உடைய 2 கிராண்ட் சில்ட்ரன் இருக்காங்களே, ஐரிஸ் அப்புறம் கேசி. முன்பெல்லாம் எக்ஸாம் வந்தா அவளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், அம்மாவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், ஐயோ இதை கோர்ஸ் சப்ஜெக்ட் இன்னும் முடியலேன்னு சொல்லி. ஆனால் என்றைக்கு அவர்கள் தேவனை நேசிப்பதற்கு பிரியாரிட்டி கொடுத்தாங்களோ எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாதுங்க. ஏன்? எல்லாமே நன்மையாகத்தான் முடியும் என்கிற விஸ்டம் வந்துடுது, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துகிறது. திறவாத கதவுகள் தானாகவே திறக்கிறது. அருமையானவர்களே, இதைத்தான் யார் சொல்லுகிறார்? அந்த ஞானி, வழிகளில் எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பாதைகள் தானாகவே செவ்வையாகிவிடும். அந்த வசனம் என்ன சொல்லுது? வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் பாதைகள் செவ்வையாகும். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்க அவரையே நினைத்து கொண்டு அல்லது அவரை நேசிக்க மாத்திரமே நீங்கள் உயிர் வாழ்வீர்கள் என்றால் எல்லா காரியங்களும் லகுவாக, எஃபர்ட்லெஸ்ஸா எப்படி நடக்கும்? அப்படி அழகா நடந்து கொண்டே இருக்கும், தானாக நடந்து கொண்டே இருக்கும். இதை நாங்கள் அனுபவிக்கிறோம். பெரிய பிளான் எல்லாம் கிடையாது பாருங்க, பெரிய ஜபமும் கிடையாது, பெரிய என்னது ரொம்ப திட்டெல்லாம் பண்றது இல்லைங்க. எவ்ரிதிங் ஃபால் இன் லைன், எல்லாமே அலைன் ஆகுது.
அந்த அனுபவத்துக்கு நேராக நான் உங்களை அழைக்கிறேன். அப்போ நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்காகவும் அளவுக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரு இப்படி ஈசாக்கு எப்படி இருந்தான்? வர வர ஐஸ்வர்யவனா இருந்தான், அப்புறம் வர 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 விருத்தி, அப்புறம் மகா பெரிய ஐஸ்வர்யவான். எதிரிகளுடைய ராஜா பொறாமப்படுற அளவுக்கு தேவன் அவனை உயர்த்திட்டார். ஏன் தெரியுமா? he had a peace of mind. மழை இருக்கோ இல்லையோ, பஞ்ச காலத்திலையும் போய் விதைப்பான், தேவன் அதை 100 மடங்கு விளைய செய்வார். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் செய்வது எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்வார். அவன் தேவனையே சார்ந்து கொண்டான். நீங்கள் பதஷ்டத்தோடு பயத்தோடு வாழுவீர்கள் என்றால் உங்க சொந்த பலனை நம்புகிறீர்கள். எழுதி இருக்குப்பா, என்னை பற்றி எழுதி இருக்குது, எனக்கு ஆசீர்வாதம் தானே எழுதியிருக்கு, ஆபிரகாமுடைய செழிப்பு எனக்கு சொந்தம் என்று எழுதியிருக்கிறது. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள என்ன நடக்கும் தெரியுமா? அவரு உங்க வாழ்க்கையிலே நடுநாயகனாக மாறிவிடுவார். அப்போ அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்க அவர் மேல ரொம்ப லவ் வந்துருங்க. அவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்க தைரியமாக சொல்லுங்க, டாடி ஐ லவ் யூ, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கை, அது இன்பமயமான வாழ்க்கை, அது வேர்வை சிந்தி வாழாத ஒரு வாழ்க்கை. நீங்கள் வேர்வை சிந்தாமலே ஒரு செழிப்பை சுதந்தரிக்க சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அவரை நேசிக்க மட்டுமே நீங்கள் உயிர் வாழுவீர்கள். நன்மையும் கிருபையும் உங்களை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.